நிறைய பேர் இந்த காய்கறியை சமையலில் பயன்படுத்துகிறதே இல்லைங்க. இதில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது நமக்கு. அது என்ன காய்னா பீக்கங்காய் தாங்க. ஸோ சிம்பிளாக ஒன் பாட் ரெசிப்பியாக இதை வந்து தோசை எல்லாத்துக்குமே நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். பண்ணலாமா? ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து நீங்கள் கடலெண்ணெயோ கோகோனட் ஆயிலோ யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்பயும் போல் நம்ம தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு, தக்காளி எனக்கு புழிஞ்சாதான் பிடிக்கும், அதனால் புழிஞ்சு தான் போடுவேன். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், அப்புறம் இதை அப்படியே வந்து ஆட் பண்ணி இதுவே நல்லா தண்ணி விடும். தண்ணி காய் தான், நார் சத்து அவ்வளோ இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சிம்பிள் ரெசிபி. இதில் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கறி மசாலா நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஒரே ஒரு கப்பு தாங்க. அவ்வளோதான். கலக்கி நல்லா கொதி வந்த உடனே சால்ட் ஆட் பண்ணிவிட்டு சுகருக்கு பதிலாக நீங்கள் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வெயிட் லாஸ் இதில் இருக்கனால நான் வந்து ஹெல்தி ரெசிபீஸ் தான் நான் போடுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். 2 விசில் தாங்க ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அதுவும் ஹெல்த்தியும் கூட. வாரத்துக்கு 2 வாட்டி வந்து நீர் சத்துக்காய் அதுவும் இந்த சம்மருக்கு எடுக்கிறது ரொம்ப நல்லது. இது நீங்கள் சப்பாத்தி ரைஸு தோசை இட்லி எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.